ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆவியானவர் இன்றைக்கு ஜெருசலேம் சுவிசேஷ சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Jesus came as light to the world. Not only that, Jesus is the light of the world. There is no other light that can change our life. There is no other light that can lead our life, protect our life, heal our life. There is only one light, that is Jesus Christ. He is the supreme light for everything. அதனால தான் வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொல்லி ஆதி ஆகமத்தில் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குகிற பொழுது பாருங்க, முதலாக அங்கே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் தான் வார்த்தையானவர். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த அந்த உலகத்தில் பாருங்கள், அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. பாருங்கள், இன்றைக்கு யாருடைய உள்ளங்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிறதோ, ஒழுக்கமில்லாத உள்ளம், வெறுமையா இருக்கிற உள்ளம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத உள்ளமா இருக்கிறதோ, அந்த உள்ளத்தில் இன்றைக்கு இயேசு ஒளியாக வர வேண்டும். அதுதான் உலகத்தை ரீக்ரியேட் பண்றாங்க. முதல்ல உலகம் உண்டாக்கப்பட்டது அநேக மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ago. That we do not know. நிறைய பேர் கணக்கு போட்டு ஆளுக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் that was again recreated by God. அதுதான் ஆதியாகமம் நமக்கு சொல்லுகிறது. புக் ஆஃப் ஜெனசிஸ்ல வாசிக்கிறோம். அந்த ரீக்ரியேஷன் டைம்ல தான் பார்க்கிறார், வெறுமையும் ஒழுங்கின்மையும் அந்த உலகத்திலே ஆண்டவர் அந்த உலகத்தை திரும்பியும் படைக்கிறார். மறுபடியும் ஆதியாகமத்தில் 6-7க்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா, பூமியை வெள்ளத்தால் அழித்து விட்டு திரும்ப ஒரு விசை அந்த உலகத்தை மறுபடியும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற பொழுது நம்ம சபையை உருவாக்க வேண்டும். கர்த்தர் சபையில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையும் போகணும். சபை புதுப்பிக்கப்பட வேண்டும். should be recreated. அப்போதான் சபையில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். பாருங்க, அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கு மேல ஆழத்தின் மேல் இருள் சூழ்ந்திருந்தது. அந்த இருள் போக வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் வர வேண்டும், வேறு வழியே கிடையாது. பைபிள் அப்படிதான் போதிக்கிறது. முதல் 3 வசனங்களை வாசிச்சாலே உங்களுக்கு அது தெரியும். ஸோ ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆழத்தின் மேலே இருள் சூழ்ந்திருக்கிறது. இப்போதான் வார்த்தையானவர் அங்கே வருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், லெட் தேர் பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். என்ன ஆச்சு? உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வித்தியாசமான உடைகள் இருக்கிறதா மார்க்கெட்டில்? புதுசாக ஏதாவது டிசைன் வந்திருக்கிறதா? லேட்டஸ்ட்டாக ஏதாவது இருந்தால் கொடுப்பீங்களா? இப்படிலாம் நம்ம அலைந்து திரிகிறோம், தெருவில் போயிட்டு தெருவா கடை கடையா. We want to be a new person. நாம் உடுத்துற மாதிரி யாரும் உடுத்திட்டு வரக்கூடாது. நம்ம வித்தியாசமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் அப்படி தான். ஊழியக்காரன் கூட வித்தியாசமாக இருக்கணும், சபையில் இருந்து விசுவாசங்கள் வித்தியாசமாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். We want to be a different person. But that difference should come to your life only because of the light of God. தேவனுடைய வெளிச்சத்தில், தேவனுடைய வசனத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அது அலங்காரத்தில் இல்லை, ஆடையில் இல்லை, ஹேர் ஸ்டைலில் இல்லை, லிப்ஸ்டிக்கில் இல்லை, வேறு எதுலையுமே இல்லை. அது தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. அது உங்கள் வாழ்க்கையில் நல் நடத்தியில் இருக்கிறது. பாருங்கள், இந்த வெளிச்சம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய முதலாவது ஒரு காரியம். பாருங்க, we should have light in our life. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இருள் அகன்று போக வேண்டும். பகை, பொறாமை, காய்மகாரம், பெருமை, அகந்தை, பண ஆசை, காம இச்சை, இதெல்லாம் இந்த இருள் should get away from our heart. அந்த இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் there is only one way. That is the way. Christ is the only way. அவர் தான் அந்த வெளிச்சம். அவர் உள்ள வந்தார்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இந்த மூவியில் வந்தபோது சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். வசனத்தை கவனிங்க, தமிழில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். பாருங்கள், அவர் தான் உலகத்தில் வெளிச்சம் இருக்கிறது. சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் அவர் தான் படைத்தார். சூரியன் வெளிச்சம் கொடுக்குது, இந்த லைட் வெளிச்சம் கொடுக்குது, இந்த பல்பு வெளிச்சம் கொடுக்குது, இந்த குண்டு பல்பு வெளிச்சம் கொடுக்கறதெல்லாம் நம்மளுடைய புத்தி. ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இருந்தால் அப்போ அவர் தான் ஒளி. அவர் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்,
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். அதுதான் முதலாவது கருத்து. இருளில் நடக்க மாட்டான், பாவத்தில் வாழ மாட்டான், அவனுடைய வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் இருக்க மாட்டான், அவனுடைய குடும்பத்தில் சமாதான குலைச்சல் இருக்காது. இதெல்லாம் நீ இல்லை. அதான் இருள். இருள் என்பது அதுதான். பொறாமை, காய்மகாரம், சண்டை சச்சரவுகள், மேட்டிமையான காரியங்கள், வெறுப்புகள், இவைகள் எல்லாம் இருள். இந்த இருள் போக வேண்டும். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து வர வேண்டும். ஸோ அந்த வெளிச்சத்தில் நடந்தால் அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஜீவம் என்று சொல்கிற பொழுது இட் இஸ் லைஃப். அதுதான் உயிர். ஒளி உயிர் உள்ளது. அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. பாருங்கள், அதற்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அந்த ஒளி வருகிற பொழுது, ஒளியை பெற்றுக்கொள்ள பொழுது அவன் ஜீவனுடையவனாக இருப்பான். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னவர் இந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஒளியை கொடுக்கிற பொழுது அது ஜீவ ஒளியாக இருக்கிறது. ஸோ இட் ஹேஸ் லைஃப். தட் லைட் ஹேஸ் லைஃப். பல முறை நான் சொல்லுவேன், லைட் ஹேஸ் லைஃப். தேர் இஸ் நோ லைஃப் வித்தவுட் லைட். ஸோ வாட் லைட்? ஜீசஸ் இஸ் அ லைட். அவர் தான், இயேசு தான் ஒளிச்சமாக இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தோடு ஒப்பிட்டு யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நீங்கள் ஒன்றிலிருந்து வாசிச்சிங்கன்னா பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வாசிங்க வாசிங்க. ஆ ஆ ம் 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 நல்லா கவனிச்சிங்களா? அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பார்த்தீங்களா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பாருங்க. ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, தேவனாக இருந்தது. உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே உண்டாயிற்று, உண்டானதும் அவராலே அன்றி உண்டாக்காமல் அவர் தான் உண்டாக்கினார். எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸோ அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனவர். உங்களையும் என்னையும் உண்டாக்குனவர். இன்றைக்கு பிரதிஷ்டை செய்த குழந்தையும் அவர் தான் உண்டாக்கினார். வாட் எவர் இஸ் தேர், எவ்ரிதிங் இஸ் கிரியேட்டட் பை காட். நீங்கள் பார்க்குற மரம், செடி, கொடிகள், இந்த காற்று, வெளிச்சம், எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பரலோகத்தில் தேவனாக இருந்தார், பூமியில் மனுஷனாக வந்து பிறக்கிறார். பாருங்க. அதனால அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ நாம் ஏற்றுக்கிட்டு நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிட்டு இருந்தா, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக, ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாக, ஒரு மதத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்களாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், அவர் சர்ச் இஸ் நாட் மதத்தை சேர்ந்தது கிடையாது. மதத்தினால தான் இன்றைக்கு ஆலயங்கள்லாம் இடிக்கிறதும் ஆலயங்கள்லாம் பண்ணுறதும் பார்க்குறோம். மதவெறி தான். மதவெறி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆண்டவருடைய ஒளியில் வாழுகிறது, உத்தமத்தில் வாழுறது, பரிசுத்தத்தில் வாழுகிறது. ஸோ ஜீசஸ் இஸ் த வே. அவர் தான் மார்க்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு நாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சத்தில் வருகிற பொழுது நாம் உயிர் பெற்றவளாக இருப்போம். அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதுதான் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும், ஹூ எவர் மேபி, எந்த மனுஷனையும் என்ன செய்யுமா? அந்த மனுஷனையும் என்ன பண்ணுமா? அந்த ஒளி பிரகாசிக்க செய்யுமா. அந்த மெய்யான ஒளி அவனுக்குள்ள வந்தா தட் ஃபெலோ வில் சேஞ்ச். அவனுக்குள்ள இருக்கிற ஒளி. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நம்ம சரியான முறையில் வளர்க்காதனால தான் அந்த பிள்ளைகள் சிறு வயதில் இருந்தே பெருமையிலையும் அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் வளர்கிறது. பாருங்க, சத்தியத்தினுடைய அறிவை கொடுக்கறதே கிடையாது. அந்த பிள்ளைகளை சிறு வயதிலேருந்து நம்ம பிஞ்சிலேயே வந்து பெரிய ஆள் ஆக்கிடுறோம். அது அப்படியே அழுகி கீழே வந்து சில மரத்தில் காய் காய்க்கும். பார்த்தீங்கன்னா நல்லா பூ பூக்கும், பிஞ்சு வைக்கும், அது பிஞ்சிலே அழுகி கீழே விழுந்துடும். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படித்தான். அது முறைப்படி வளர்ந்து எல்லா சத்தையும் எடுத்து உறிஞ்சி அந்த பிஞ்சாக இருக்கிறது பெருசாக வளர்ந்து காயாகி அப்புறம் கனியாகி அதுக்கப்புறம் தான் அதை நாம் எடுக்கிற போது அதிலிருந்து விதையாகி அது மறுபடியும் உற்பத்தி ஆகுது. இப்படி தான் சந்ததி சந்ததியை தேவனை சேதிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்டாக்குற பிஞ்சுகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் படைப்பை காட்டுகிறார். ஸோ உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜீசஸ் இஸ் த மெய்யான ஒளி. அவர் தான், ஹி இஸ் த ட்ரூ லைட். அப்போ இதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். சும்மா குழந்தைய வச்சுக்கிட்டு தாளாட்டு பாடிக்கின்னு ஆரியாரம் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய காரியமே கிடையாது. ட்ரீ வைக்கிறது, ட்ரீயில் ஜோடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ளே வந்திருக்கிறதா? நல்ல கவனிங்க. அப்போது
ஜீவ ஒளியாய் அடைந்திருப்பான் என்று சொன்ன யோவான் 8:12, யோவான் 1:9 சொல்ற அவர் தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற இருளை அகற்றி, பாவத்தை அகற்றி, அக்கிரமங்களை அகற்றி, அநீதியை அகற்றி அவர் அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி ஒளியின் பிள்ளையாக மாற்றுவார், அவனை பிரகாசிக்க செய்வார். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில். நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்களா? ஒளியாக இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஒளி நமக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய ஒளி என் முகத்தில் படணும், என்னுடைய முகத்தில் தேவனுடைய ஒளி படணும், அது என்னிடம் பிரகாசிக்கணும். It should reflect. When that light reflects from me, what happens? You can see Jesus in my face. If there is no light, true light in my life, in my face, how can you see Jesus in my life? பார்க்க முடியாது. அந்த ஒளி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி எடுத்து வீட்டில் வச்சுன்னா பழைய கண்ணாடி, முகமாக கண்ணாடி கொண்டு தெருவில் பிள்ளைங்க வச்சு விளையாடும். அது சூரியத்தில் காட்டின்னு இருக்கும், அந்த ஒளியினுடைய ஷேடோ உள்ள அடிக்கும் பாருங்க. அதுபோல இயேசுவனுடைய ஒளி நம்ம முகத்திலே பட்டுச்சுன்னா அது இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பிரதிபலிக்கிறதா? பிரதிபலிக்கிறதா? அதுதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறது. ஸோ அந்த ஒளி அவனை பிரகாசிக்க செய்யும். அவனுடைய முகத்திலிருந்து ஒளி வெளியே புறப்பட்டு போகிறோம், அவன் உலகத்திற்கு ஒளியாக இருப்பான், அவனை காண்கிறவள் இயேசுவை காண்பாள். இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒளி வருகிறதா? அந்த ஒளியை நம் முகத்தில் பார்க்க முடிகிறதா? நம் முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அழுது வடிகிற முகம், அகங்காரமான முகம், கோபமான முகம், நிறைய முகங்களை நம்ம பார்க்கலாம் மனுஷனுடைய வாழ்க்கையில். வைராக்கியமான முகம், பிடிவாதமான முகம், மேட்டுமையான முகம், நிறைய முகங்கள் இருக்கிறது. There are so many faces for a man. ஒரு சிங்கிள் மேன், ஒரே மனுஷன் இந்த முகத்தில் எல்லாத்தையும் காட்டுவான். மிருக குணத்தையும் காட்டுவான், அன்பான குணத்தையும் காட்டுவான், கீழ்ப்படுதலை காட்டுவான், பெருமையை காட்டுவான். எல்லாம் முகத்தில் தான். அகத்தின் அழகு எங்கே தெரியுது? எங்கே தெரியுது? நானா சொல்கிறேன், ஊரில் உலகத்தில் சொல்கிறாங்க அகத்தின் அழகு எங்கே தெரியுதா? அகம் உள்ளே ஒழுங்காக இருந்தா அங்கே இயேசு இருந்தா அங்கே வெளியில் முகத்தில் தெரியும். சட்டியில் இயேசு இருந்தா வெளியில் வரும், சட்டியில் இருக்கிறது அகப்பையில் வரும், இல்லாட வராது. உள்ள என்ன இருக்கிறதோ அதான் வரும் பாருங்க. யோசித்து பாருங்க. வாட் எவர் வி ஹேவ் இன் அவர் ஹார்ட், இன் அவர் மைண்ட், இன் அவர் தாட், தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் அவர் ஃபேஸ். நம்முடைய முகத்தில் அது பிரகாசிக்கும். அப்போது தேவன் ஒளியாக இருக்கிற நாம் ஆராதிக்கிறோம். ஆலயத்துக்கு நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், நல்லது, ரொம்ப நல்லது, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் உங்கள் முகத்தில் அந்த ஒளி பிரகாசிக்கிறதா? உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்களா? வார்த்தையால் அல்ல, நிறைய பேர் நடிப்பினால் அல்ல, உண்மையான முக தோற்றத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதா பாருங்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதே யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. மறுபடியும் கவனிங்க, வசனத்தை நல்ல கவனிங்க. முதல்ல எந்த மனுஷனும் சொன்னார், சரிதானா? ரெண்டாவது சொல்றாரு எந்த மனுஷனுக்கு அடுத்தது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் என்று சொல்றாரு. எவனா இருந்தாலும் சரி, அவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் எவனா இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு பாருங்க, அதனால தான் நம்ம போய் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், எல்லாத்தையும் சொல்றோம். நம்மை காண்கிறோம், இயேசுவை காண்கிற பொழுது நாம் ஒரு திறந்த வேத புத்தகமாக இருக்கணும். we should be an open Bible. நல்லா பாருங்க, ஓப்பன் பைபிள். நாங்கள் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, கத்தோலிக்க திருச்சியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் பலவிதமான பைபிளை நான் வாங்கி படிக்கிறேன். அதில் முதல்ல நான் வாங்கி படித்த பைபிள் தான் ஒரு ஓப்பன் பைபிள். அதுக்கு பேர் ஓப்பன் பைபிள். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வரும். இட் இஸ் கால்ட் as ஓப்பன் பைபிள். அதில் உள்ளே போனால் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவ்வளோ ட்ரெஷர் லேண்ட் மாதிரி இருக்கும். அதில் எல்லாம் இருக்கும், அங்கே பொக்கிஷங்கள் எல்லாம். அதுதான் முதல்ல நான் யூஸ் பண்ண ஓப்பன் பைபிளாக இருந்தது வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி பைபிள் வச்சுருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அது வேறு விஷயம். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். விசுவாசத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்கிற எவனும் சுகம் பெறுவான், விசுவாசிக்கிற எவனும் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவான், விசுவாசிக்கிற எவனும் தேவனுக்கு சாட்சியாக இருப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா என்ன பண்ண முடியாது? விசுவாசத்தினால் நீதிமான். ஆமா, விசுவாசி, அது மட்டும் போதும். விசுவாசி, நீ விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது நல்லா சொல்லப்பட்டிருக்குது.
என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர் எவனோ இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது அவர் ஒளியாக இந்த பூமியில் வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எடுத்து வாசிப்போம். 49வது அதிகாரத்தில் 6வது வசனம், 6வது வசனம் வாசிங்க. எனக்கு வேண்டிய வசனம் இதுதான், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். பார்த்தீங்களா, ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு கிடையாது. பாருங்க, அப்பவே சொல்லி வச்சிருக்காரு. ஏசாயா தான் தீர்க்க தரிசனமா இதெல்லாம் உரைக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தான் எல்லாம் சொல்றார். 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் பாருங்க, கன்னி ஒருத்தி கருத்தாங்கி மகனை பெறுவாள் இம்மானுவேல் பெயரிடுவாகன்னு சொல்லப்படுது. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் ஒளிக்கும் தேசத்திலே வசிக்கும் தேசத்தில் மக்கள் மேலே ஒளி பிரகாசித்தது. ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அதிசயமான ஒரு ஆலோசனை கருத்த சமாதான பிறகு எல்லாம் வரும். ஏசாயாவில் தான் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. 11 பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில். இப்போ இதில் பாருங்க, எல்லா ஜாதிகளையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு கிடையாது. தேர் ஆர் சோ மெனி இனம் என்று சொல்லுறது நிறைய இருக்கிறது பாருங்கள் உலகத்தில். ட்ரைப்ஸ் இதெல்லாம் இருக்கிறது பாருங்கள். ரேஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், ட்ரைப்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களில் அது எல்லாரையும் பிரகாசிக்கிற அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியை தான் நாம் இன்றைக்கு பார்க்கணும், பிரகாசிக்கிற அந்த ஒளியை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் எடுத்து 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது 29வது வசனம் வாசிங்க. லூக்கா 2:29 சிமியோனுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தை, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்து போகவிடும். அல்ல கவனிங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், இப்பதான் பிரிச்சு காட்டுறாரு, உம்முடைய ஜனமா இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. தட் ஒளி, அதுதான் ரட்சிப்பு. பார்த்தீங்களா, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஒளியை நான் கண்டேன். அந்த ஒளி இஸ்ரவேலுக்கு மாத்திரம் கிடையாது, சகல ஜாதிகளுக்கு வருகிறது பாருங்க. அப்போ தேவனுடைய அந்த பிறப்பானது இன்றைக்கு நாட் ஓன்லி ஃபார் ஒரு பர்டிகுலர் ரேஸ் கிடையாது, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி அதை யாரும் புரிந்து கொள்ளதே கிடையாது. இன்றைக்கு பேரில் பார்த்தீங்கன்னா அநேகர் இன்றைக்கு மதத்தின் பெயரில் எல்லாத்தையும் மாற்றின்னு போகிறாங்க, எல்லாவற்றையும் மாற்றுகிறார்கள் மதம் என்ற பெயரில். ஆனால் உண்மையான ஒரு பதம் என்கிற அந்த மதம் அவர்களுக்கு இருக்கிறதே கிடையாது பாருங்கள். ஆனால் இந்த தேவன் எல்லாருக்கும் பொதுவானவர் என்று தான் வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா நாட்டவருக்கும். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக என்னமோ வெளிநாட்டு மதம், கிறிஸ்துவ மதம் சொல்லின்னு இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குங்க. இன்றைக்கு இந்திய தேசத்தில் அப்படிப்பட்டதான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். கூட்டமாக கும்பலாக வெட்டி கொலை செய்கிற ஒரு காலம் வரப்போகிறது பாருங்கள், வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அதை ஆளே இல்லை, எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாத மாதிரி ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய வருகை அருகில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது பாருங்கள். எல்லா ஜாதிகளுக்கும் தான் இயேசு பொதுவானவர், எல்லா மதத்தவருக்கும் பொதுவானவர், எல்லா இனத்தவருக்கும் எல்லாருக்கும் ஒளியாக வந்தார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களா? நல்லா கவனித்து பாருங்க. அப்போ இயேசு உலகின் ஒளியாக வந்தார். ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிதான் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். எந்த மனுஷனும் இருளில் நடுவாமல் ஜீவ ஒளி அடையும்படி நான் அவனை என் பின்னே கொண்டு வருவேன், அவன் என் பின்னே வரும்படி செய்வேன். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவனுடைய மெய்யான ஒளி அவன் மனசில் வருகிற பொழுது அவன் பிரகாசிப்பான். அவனை காண்பது இயேசுவை காண்பார்கள். அவனுடைய விசுவாசமானது அவனை மேன்மைப்படுத்தும். ஆகவே இயேசு உலகத்திற்கு ஒளி. இயேசு என்ன சொல்றாரு? எல்லாரும் ரட்சிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு ஒருவர் தான். இன்றைக்கு இருள் அகற்றுகிறவர், அவர் இருளை அகற்றுகிற ஒளியாக வந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். சரி, ஒரு 2 உதாரணங்களை பார்க்கலாம். மோசே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி அதை காண்பிக்கிறார் என்று சொன்னால்,
எரிகிற முட்செடியிலே அவர் மோசேக்கு தரிசனமாகிறார். எடுத்து வாசிக்கலாம், யாத்திராகமத்தில் வருகிறது அது. அதை வாசிக்கிற பொழுது அவர் எரிகிற முட்செடியிலே தோன்றினார். அப்போ மோசே அதை பார்க்கிறான். அதை பார்த்த பிற்பாடு அந்த ஒளி அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. 40 ஆண்டுகள் அரண்மனையில் வளர்ந்தவன் எகிப்தை விட்டு போன பிற்பாடு அவனுடைய மாமன் அவனுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் இருந்தவனுக்கு மத்தியில் ஆண்டவர் ஒளியாக அவனுக்கு தரிசனமாகிறார். பாருங்கள், இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி வருகிற பொழுது என்ன ஆகிறது? அந்த மோசே அத்தனை லட்சம் மக்களை வழி நடத்துகிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான். பாருங்க, அவன் அந்த வெளிச்சத்தை பார்த்த பிற்பாடு அந்த ஒளியானது அவனை மாற்றினது. அதனால் சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடம், உன் பாதரட்சியை கழற்றி வைத்துவிட்டு வான்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு இந்த இயேசு பிறந்திருக்கிறத நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்கு வந்தால், ஒளியாக வந்து இயேசு வந்தார்னா அந்த வெளிச்சம் நம்ம மேல் பிரகாசிக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மோசையை போல தேவனுடைய ஒரு கருவியாக, ஒரு ஊழியக்காரனாக, மக்களை நடத்துகிற ஒரு தலைவனாக நாம் மாற முடியும். பாருங்கள், அந்த ஒளி நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே வர வேண்டும். முதலாவது நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு இயேசு ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி தான் இருந்தால் தான் நம்ம வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக நாம் மாற முடியும். மோசே அப்படிப்பட்ட தலைவனாக வந்தான். உபாகமம் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். உபாகமம், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஒருவர் 2 வசனங்களையும் வாசிப்போமா? அப்படிதான் 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் நடத்துகிறார். பகலிலே மேகஸ்தமாக, இரவில் அக்னிஸ்தவமாக கூடவே இருக்கிறார். அந்த மக்களை அப்போ கூட வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகள் தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாட்கள் கடந்து போக வேண்டிய அந்த தேசத்திற்கு 40 வருடம் அலைந்து திரிகிற சூழ்ச்சி ஏற்பட்டது. காரணம் என்று சொன்னால் போராட்டங்கள், எதிர்ப்புகள், மேட்டுமையான காரியங்கள், முறுமுறுப்புகள், எப்பொழுதும் பழைய பாவங்களையே செய்து கொண்டிருக்கிறது. பழைய சிந்தனை, எகிப்தில் அது கிடைச்சிது, எகிப்தில் இது கிடைச்சிது, இங்கே ஒன்றும் கிடைக்கல, எகிப்தையே பார்க்கிறது. எகிப்து பாவ தேசம், பாவ தேசத்தில் வாழ்ந்து அடிமைகளாக இருந்த தேசம். இன்றைக்கு அநேகர் பாவத்தின் அடிமையாக இருந்துட்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த ரட்சிப்பின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் மறுபடியும் அந்த பாவ உணர்வுகளை வாழ்ந்து கொண்டிருந்தனால தான் அவர்கள் வாழ்க்கையில் பொய், பித்தலாட்டம், ஏமாற்று, வஞ்சகம், பெருமை எல்லா காரியங்களும் வருகிறதுக்கு காரணம் அதுதான். முற்றிலுமாய் ரட்சிக்கப்படாததுனால அதுதான் அதை உணர்த்துகிறது. பாருங்க, 40 வருஷம் அலைய விடுறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாடுகளுக்கெல்லாம் நாம தான் காரணம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், உண்மையான அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி நம்ம முகத்திலே பட்டு நாம் அந்த ஒளியினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்து ரட்சணியத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போம். தேவன் நம்மை நடத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறது அதுதான். இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தின்படியாக, நான் உலகத்திற்கு ஒளி என்று சொன்னவர் நம்மை உலகத்திற்கு ஒளியாக வைக்க பிரியப்படுகிறார். நாம் இருக்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கிறோமா? வசிக்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கிறோமா? வேலை செய்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கிறோமா? நம்முடைய கம்பெனியில், சபையில், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில், அலுவலகத்தில், நிறுவனத்தில் நாம் வெளிச்சமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். 2வதாக சவுலுடைய வாழ்க்கையில் அந்த ஒளி வந்து பிரகாசித்தது. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனம். பாருங்க, சவுலை அவனுடைய பாதையிலே சந்தித்தார். அவன் தமாஸ்கோவுக்கு போகிற வழியில் அவனை சந்திக்கிறார். ஒரு வெளிச்சம் முகத்திலே படுகிறது. பாருங்கள், கீழே தள்ளப்படுகிறான். அவன் குதிரைக்கு கீழே தள்ளப்படுறான். நம்ம நாடகம்லாம் பிள்ளைங்க வீட்டில் பள்ளிக்கூடத்தில் அங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, உங்கள் ஊரில் இருக்கிற சபையிலெல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த விதம் அப்படித்தான். இன்றைக்கு இயேசு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், ஒளியாக வந்திருக்கிறார். அந்த பிரகாசமான ஒளி அவன் மேலே படுகிற பொழுது, அவன் கீழே தள்ளப்படுகிற பொழுது, அவன் யார் நீர் ஆண்டவரே என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அப்படி தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒளி சவுலுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. கண்கள் குருடாகிறது. அவன் அங்கே போக சொல்கிறார், பக்கத்தில் இருக்க ஊருக்கு அனனியாவிட்ட போகிறான். அந்த செய்திகள் பிரிகிறது, அவன் பார்வை அடைகிறான். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒளி நம் முகத்தில் பிரகாசிக்கிற பொழுது நம் வாழ்க்கை மாற வேண்டும்.
சவுல் பவுலானான் என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பவுல் சவுல்லாம் அந்த மொழியினுடைய லாங்குவேஜில் வரக்கூடிய ஒரு சேஞ்சு தான், மாற்றம், பெயரில் வரக்கூடியது. ஆனால் உண்மையிலேயே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த ஒளி அவன் கண்களிலே படுகிற பொழுது அவன் தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக மாறுகிறான். அவன் ஆண்டவரை அறிவிக்கும்படி போகிறான். புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகத்தில் அவன் 14 புத்தகங்கள் எழுதியிருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட பவுல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக வர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்திருக்கிறாரே, அந்த ஒளி நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கிறதா? நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நாம் பவுலை போல இன்றைக்கு ஆண்டவருக்கு என்று நாம் என்ன பண்ணுவோம்? எழும்பி பிரகாசிப்போம். பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு நிறுவம் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிப்போமா? ரோமர் 15:19. சத்தமா? அவன் ஆசியா முழுதும் பிரயாணம் செய்கிறான். அவன் இத்தாலிக்கு போகிறான், ரோம் வரைக்கும் போகிறான். தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு கருவியாக தேவன் அவனை பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். ரொம்ப நல்லது தான். ஆனால் தேவனுடைய ஒளி நம் முகத்தில் பட்டிருக்கிறதா? நம் முகத்தில் இருக்கிற உள்ளத்தில் இருக்க இருள் போயிருக்குதா நாம் பார்க்கணும். முதல்ல இருள் போனால் கர்த்தரை போல ஒரு தாழ்ச்சி வர வேண்டும். ஹியூமிலிட்டி என்று சொல்வார்கள். we should humble ourselves. அந்த தாழ்மை இல்லை என்று சொன்னால் இயேசுனுடைய ஒளி நம் முகத்தில் பிரகாசிக்கவே இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் போகவே இல்லை என்று தான் அர்த்தம். அதனால தான் நம்மால் இப்படி போக முடியல. ஆனால் அவன் ஊராக தேசமாக போகிறான். அங்கங்கே போய் சபைகளை நிறுவுகிறான். கொரிந்து பட்டணத்தில் சபை நிறுவுகிறான், தெசலோனிக்கேயர் நிறுவுகிறான், மக்கதோனியா பட்டணத்தில் நிறுவுகிறான், சபைகளை உருவாக்குகிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பணியை அவனால் செய்ய முடிந்தது. காரணம் என்று சொன்னால் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி அவன் மேல் பட்டு அவனை பிரகாசிக்க செய்து, குருடாக இருந்த கண்களை திறந்து அவனை தேவனுடைய ஒளியின் மகனாக மாற்றி ஒளியின் தூதனாக அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒளி நமக்குள்ளே வந்திருக்கிறதா? அந்த ஒளி நம் முகத்தில் பிரகாசிக்கிறதா? நம்மை காண்கிறோம், இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய பேச்சில், நம் நடத்தையில், நம்முடைய தொழிலில், வியாபாரத்தில், நம்முடைய குடும்பம் நடத்துகிற விதத்தில் இயேசுவின் முகம் பிரதிபலிக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்டதாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து பிறக்க வேண்டும். அந்த இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு சிமியோன் சொன்னானே, ரட்சணியத்தை கண்டு கொண்டேன் என்று சொல்லி, அந்த ரட்சணியத்தை நீங்கள் காண வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளி நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்ம உடலில் இருக்கிற எல்லா இருளையும் அகற்ற வேண்டும். எல்லாவற்றையும் அகற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிருள்ள ஒரு சாட்சிகளாக கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோதரம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கு ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார் என்ற ஒரு சத்தியத்தை எங்களுக்கு உணர்த்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் வாழும் நாட்களெல்லாம் உமக்காக வாழ, உம்முடைய ஒளி எங்கள் முகத்திலே பட்டு பிரகாசிக்கிற ரிஃப்ளெக்ட் ஆகிற பொழுது எங்களை இயேசு கிறிஸ்துவ உன்னுடைய முகத்தை எங்கள் முகத்திலே காண எங்களை உயிருள்ள ஒரு வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.